பாடல் கூட்டத்தின் முதல் பாடலாக பாடல் எண் 80 தாசரே இத்தரணியை அன்பாய். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்ட பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். புரிந்த இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியற்றோர்க்கும் பிணியாளிகட்கும் பட்சமாக உதவி செய்வோம். உசேத நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு பணிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுப்பவந்த கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகொழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த தேசமாது சிறுமணிகளை வெந்தை ஒழிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்த்து சிறந்திறங்கிட. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அடுத்த பாடலாக பாடல் எண் 223 துதித்து பாடிட பாத்திரமே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்.
துதிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். தன்னிலே ஒன்றும் சேர்த்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அடுத்த பாடலாக 174 எக்கால சத்தம் வானில் தொனித்திடுதே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடுதே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடுதே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் தேவனின் காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தொனித்திடுதே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் பிறையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் பிறையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கரங்கள் யாவையும் அவரே அழைப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் தொனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலையும் அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான நல்ல ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையில் பங்கு பெறும்படியாய் கடந்து வந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட ஓய்வு நாள் வாழ்த்துதலோடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இணையதளத்தின் வழியாய் இந்த நாளினுடைய ஆராதனையிலே எங்களோடு கூட இணையக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நல்ல ஆராதனை ஆரம்பிக்கத்தக்கதாக நாம் யாவரும் எழுந்து நின்று சிறிய பாடல் புஸ்தகத்திலே 197வது பாடல் காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே என்ற பாடலை பாடும். யாவரும் எழுந்து நின்று 197வது பாடல். உண்டனக்கு
காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கொடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கொடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழுந்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். வாசித்த திருவசனங்கள் வழியாய் தேவன் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. தலைகளை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களிலே வாசமாயிருந்து பூமியின் மக்களாகி எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து நிற்கிறோம். பரலோகத்தின் உன்னதமான தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி. எத்தனையோ பேருக்கு கிடைத்திராத ஒரு பெரிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு நீர் அருளினதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தின் உன்னதமான தேவன் இந்த நாளில் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாய், ஒருவேளை சுகவீனங்களோடு பலவீனங்களோடு இந்த நாளினுடைய ஆராதனையில் பங்கு பெற முடியாமல் இணையதளத்தின் வழியாய் எங்களோடு கூட இந்த ஆராதனையில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தொடும்படியாய்
உம்முடைய தெய்வீக சுகமாக்குற கரம் தொட்டு சுகமாக்கி கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. பேசப்போகிற தெய்வதாசர் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பேசுகிறவர் நீர் ஆண்டவரே. அவரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் உம்முடைய உன்னதமான வார்த்தைகள் எங்கள் செவிகள் கேட்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து கூட இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. கடந்து வந்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் துரிதமாய் அழைத்து வரும்படியாய் செபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வருகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளினுடைய தெய்வ செய்தியை நம்மத்திலே பகிர்ந்து கொள்ள இருப்பவர்கள் எல்டர் ஆண்டப்பன் சார் அவர்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாரார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் சோசரமும் உண்டாவதாக. மீண்டுமாக தேவனுடைய பரிசுத்த தலத்தில் வந்து தேவனுடைய வசனங்களை ஆராய்வதற்கும் எடுத்துரைப்பதற்கும் தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக அவரை துதிக்கிறேன், சோசரிக்கிறேன், நன்றி எடுக்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பாஸ்டர் சுருக்கி எதிரியின் ஆயுதம் என்று கொடுத்துருங்க. தலைப்பு ரொம்ப பெருசாக இருக்குது சார். சரியாக சுருக்கி இந்த ஃபுல்ஃபிட் எனக்கு எப்போதுமே ஒரு கன்ஃபஸிங் ரூம் மாதிரி. நான் செய்கின்ற தவறை சுட்டி காண்பிப்பதற்காக நான் எப்பொழுதெல்லாம் இங்கே வந்து நிற்கிறேனோ அப்பொழுது என்னை நான் வெளிப்படுத்துகிறவனாக காணப்படுகிறேன். அதனால் வந்துட்டு இது யாரையும் பாதிக்கிறதாகவோ வெளிப்படுத்துகிறதோ அல்ல, என்னையே நான் வெளிப்படுத்துகிறேன். இந்த அருமையான வேலைக்காக யாவரும் கண்களை முடிஞ்சவன் செய்யும். எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து நேசித்து பராமரித்து வழிநடத்துகிற அன்பு தகப்பனே, சுவாமி இந்த அருமையான நல்ல வேலைக்காக என் தேவனை சோசரிக்கிறோம், நன்றி எடுக்கிறோம். கர்த்தாவே, மீண்டுமாக என் தேவனுடைய ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்தில் என் தேவனுடைய வார்த்தையை எடுத்துரைப்பதற்கு தேவன் காண்பித்த மட்டில்லா கிருபைக்காக சோசரிக்கிறோம், நன்றி எடுக்கிறோம். பிதாவே, ஆண்டவர் என்னோடு ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்பட வேண்டுமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். தேவனுடைய வசனம் ஆண்டவரே பிள்ளைகளை சென்றடைத்தக்கதாக ஆண்டவரே மன சமாதானத்தோடு தேவ ஆவியை பெற்ற பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பிரிந்து செல்வதற்கு என் தேவன் தயபாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே மன சமாதானத்தோடு ஆண்டவரே கவலைகளை மறந்து கர்த்தாவே என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு என் தேவன் தயவு பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன், ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஏசாயா 54:17. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17வது வசனம் தயவாய் வாசிக்கும்படி கேட்டுள்ளேன். என்ன ஒரு அற்புதமான ஒரு வசனம். நமக்கு எதிராய் வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியவர்களாகிய நாம் அன்பு தனியும் என்று அருமையான இந்த வேத புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் அன்பு தனியும். நீங்கள் என்னிடத்தில் அன்பை எதிர்பார்ப்பது என்பது மிகவும் கடினம். ஏதாவது ஒரு வழியில் நான் என்னுடைய முகத்தை உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தேவன் ஆசைக்கிறார். அநேக பிரச்சனைகளை, அநேக யுக்திகளை சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதிராக அவன் கையாளுவதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில் மன சமாதானம் என்பது நமக்கு கிடையாது.
இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்திலும் பண பிரச்சனை, ஏதாவது ஒரு வழியில் பண பிரச்சனை ஏற்படுகிறது. நான் என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். புதன்கிழமை ஒரு பேரண்ட் வந்தார். சார், நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஒரு செக்கு கொடுத்தீங்களே, அது எனக்கு இன்னும் ரியலைஸ் ஆகலை அப்படின்னு. எனக்கு ஒரு நிமிஷம் பயங்கர ஷாக். ஏன்னா 23, 24 எங்களுக்கு 4 ஆடிட்டிங் நடக்கும். 4 ஆடிட்டிங்லேயும் 4 ஆடிட்டிங் முடித்து சரி பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படியே நாங்கள் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருக்க நேரத்தில் திடீர்னு வந்துட்டு நீ கொடுத்த 10,000 ரூபா எங்களுக்கு ரியலைஸ் ஆகலை சார் அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஜான்சன் முகத்தை அப்படி பார்க்குறேன். என்னப்பா, பேங்க் பாஸ்புக்கில் அவுட்ஸ்டாண்டிங்கே ஒன்றும் காமிக்கலை, திடீர்னு வந்து இப்படி சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு அப்படி பார்த்தேன். ஜான்சன் என் முகத்தை பார்க்குறப்பல ஒன்று எங்களுக்கு 2 பேத்துக்கும் ஒரு நிமிஷம் ஆடிட்டோம். 10,000 ரூபா எங்களுக்கு வர்றத என்னுடைய சம்பளத்தில் பகுதி. அது ஒன்றும் புரியல எனக்கு. என்ன சடனாக என்னுடைய முகம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போதும் அந்த மாதிரி இதுதான் எனக்கு. சடனாக எனக்கு ஒரு கோபம். இது என்றைக்கு நடந்த சம்பவம், நீங்கள் என்றைக்கு வர்றீங்க அப்படின்னு எனக்கு என்னை அறியாமல் நான் கோவப்படுறேன். அப்போ நான் ரியலைஸ் பண்ணி பார்க்குறேன், இது எப்போ உங்களுக்கு செக் கொடுத்தோம் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த உரையாடல், அவர் முகத்தை பார்த்தோன்னே இந்த உரையாடல் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ இது வந்துட்டு இது எப்படியோ நமக்கு வந்துட்டு இது செப்டம்பர் இல்லாட்டி நவம்பருக்குள்ளே நடந்த சம்பவமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரீகால் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் அந்த பாஸ்புக்கு அந்த இடையில அந்த குறிப்பிட்ட நாள் அப்படியே நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த 10,000 ரூபா அதில் அவருடைய அக்கௌண்ட்டில், அவருடைய தம்பியோட அக்கௌண்ட்டில் செக் வாங்கியிருக்காரு. இது நாங்களும் சரியாக கவனிக்காமல் விட்டோம். அவருடைய தம்பியோடைய அக்கௌண்ட்டில் அது வந்துட்டு அது ரியலைஸ் ஆயிருக்கு. சரி, என்ன சார் பணம் ரியலைஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து எனக்கு நான் வாங்கலைன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு வந்து பேசுகிறேன். ஒரு மாதிரி அவரும் என்னை விட டென்ஷன் பார்ட்டி அவர். ஏன்னா அந்த உரையாடலேருந்து நம்ம இங்கே பகிர்ந்து கொள்ள முடியாது. அந்த மாதிரி சம்பவம் தான் எனக்கு. அதனால தான் எனக்கு அது சீக்கிரம் ஞாபகம் வந்துச்சு. இப்படி நீங்கள் வந்து கேட்குறீங்களே, இல்லை சார் அது என்னுடைய சகோதரன், அவன் வந்துட்டு பணம் வரலன்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு. மிகுந்த ஒரு எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. உடன் பிறந்த சகோதரன் தன்னுடைய சகோதரனை அவர் தெரியாமல் சொன்னாரோ தெரிஞ்சு சொன்னாரோ தெரியல, ரியலைஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு சோதனை. குடும்பத்திலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது. அதே போல் வேலை ஸ்தலத்தில் நாம் பார்க்கும்போது பல்வேறு இன்னல்கள். நம்ம என்னதான் கடினப்பட்டு வேலை செய்தாலும் திருப்தி என்பது கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சோதனையை சாத்தான் கொண்டு வந்து வைப்பான். நானும் இந்த டாப்பிக்கை நான் எடுத்ததனுடைய ரீசனே, என்னிடத்தில் நிறைய பேர் வந்து புலம்புனாங்க. அந்த புலம்பல் தாங்க முடியாமல் நான் இந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் அநேக முறை என்னுடைய இளம் பருவத்தில் நான் புலம்பியிருக்கேன். ஆனால் எனக்கு அது அப்படியே அந்த நாள் அடைய எனக்கும் இந்த மாதிரி வசனங்கள் வந்து என்னை நல்லா புடமிட்டுருச்சு. அதனால் இப்போ நான் வந்து அதிகம் அந்த மாதிரி நான் புலம்புறதெல்லாம் கிடையாது. ஆனால் டென்ஷன் அது வேறு விஷயம், ஆனால் புலம்புவது கம்மி. அதனால் எனக்கு என்னென்னா இப்போ வந்துட்டு அது எனக்கு பழகிடுச்சு. அதனால் மற்றவர்கள் என்னிடத்தில் வரும்போது நான் கொடுப்ப ஆலோசனை என்னென்னா, தேவனுடைய வசனத்தை நீங்கள் விசுவாசிங்கள். ஏன்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சாத்தான் பல வழியில் நமக்கு பல சோதனைகளை நமக்கு கொடுப்பான். எப்படியாவது ஆண்டவருடைய பிள்ளைகளை அவரிடத்திலிருந்து பிரிக்கணும். அவருடைய அன்பை நாம் ருசி பார்க்கக்கூடாது. அவர் அன்பிலிருந்து நாம் பிரிந்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கம் அவனுக்கு. அதனால் வந்து பல்வேறு யுக்திகளை நம்மிடத்தில் காண்பிப்பான். அதனால் வந்துட்டு நாம் அதற்கு அசைந்து கொடுக்கக்கூடாத பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். தேவ வசனத்தை மாத்திரம் நாம் பற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக, தேவன் என்னை சிருஷ்டித்தார், அவர் என்னை அழைத்தார், அதனால் அவர் வந்து என்னை எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார் என்ற அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். அதே போல் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமை பொறுப்பை நாம் சரியாக செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். எனக்கு வந்து இப்போ அந்த சர்ச்சில் ஒரு ஃபேன் இப்போ ஓடிட்டுருக்கு. அந்த ஃபேனை நான் அனுபவித்தேன். சரி, எல்லாம் முடிஞ்சு வெளியே போகும்போது அந்த ஃபேன் அது பாட்டு ஓடிட்டுருக்கும்.
அதை வந்து ஆஃப் பண்ணணுங்கிற அந்த ஒரு நமக்கு ஒரு எண்ணம், அது எனக்கு என்ன அப்படி என்று இல்லாமல் அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு போகும்போது அதில் ஒரு திருப்தி, ஆன்ம திருப்தி. அது இல்லாமல் தேவன் நம்முடைய காரியங்களை நோக்கக்கூடியவராக இருக்கிறார். எந்த கஷ்டங்கள் துக்கங்கள் வந்தாலும் அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மளை கைவிடுவதும் இல்லை. அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு சகாயராக இருந்து எல்லா வேலைகளையும் நம்மளை நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்ற நாம் இந்த உலகில் எவ்வாறு காணப்படுகிறோம்? நான் வந்துட்டு என்னுடைய இந்த ஹையர் ஆஃபீஸர் எடுத்து நான் வந்துட்டு எப்படியாவது அவருடைய இரக்கத்தை பெற வேண்டும், அவரிடத்தில் நன்மை பெற வேண்டும் என்று நான் ஆசைக்கிறேன். ஆனால் நான் என்னுடைய பிறனிடத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என்று நாம் ஆராயக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், மத்தேயு 18:23 நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாளந்து கடன் பெற்றவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்குமளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்குமளவும் உபத்திரக்காரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். இதை நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லா சுகங்களையும் நான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் பிறன் எப்படி வாழ்ந்தால் என்ன, எப்படி போனால் என்ன, இதுதான் நமக்கு அதிக சிந்தனை. மற்றவர்களுடைய சுகங்களை நாம் பறிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். நன்றியற்ற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் நம்மளை கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி இருக்கிறார். ஆனால் நாம் எவ்வாறாக இருக்கிறோம் என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏசாயா 43:2 தேவன் இவ்வாறாக சொல்கிறார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. இங்கு நாம் பார்க்கிறோம் அருமையான ஒரு தேவ வசனம். இஸ்ரவேல் மக்களை தேவன் அற்புதமாய் வழிநடத்தி செல்கிறார். எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தேவனை நோக்கி மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் இறங்குகிற தேவன், அன்புள்ள தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கருணை காண்பித்து மோசே மூலமாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்வதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது எகிப்து ராஜா மீண்டுமாக அவர்களை சிறைப்பிடித்து அவர்களை அடிமைத்தனத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று தன்னுடைய படைகளை அவர் பின்னாலே அனுப்பிவிடுகிறார்.
இவர்கள் சென்று கொண்டிருக்கும் வேளையில் பின்னாலே படைகள் அவர்களை துரத்தி வருகிறது. முன்னே செங்கடல் அவர்களுக்கு முன்னே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சோதனை, இந்த மாதிரி சோதனை வரும்போது நம்மளால் என்ன உடனே ஒரு முறுமுறுப்பு தான் நமக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு இது பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், 13 மாடியிலேருந்து கீழே விழுந்து ஒரு பெண் உயிர் பிழைத்து விட்டார் அப்படின்னு. அதிசயம்தான். இப்போ ஏற்பட்ட நமக்கு ஏதாச்சும் ஒரு டென்ஷன், ஏதாவது ஒன்று சூழ்நிலை ஏறும்போது எப்படியாவது நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு தவறான காரியங்களை அந்த இடத்துல முடிவெடுத்திருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக தேவன் வருகின்ற அந்த நமக்கு எதிராய் வருகின்ற அந்த ஆயுதத்தை அவர் விளக்குவார் என்ற அந்த நம்பிக்கையற்ற பிள்ளைகளாக அங்கு காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மோசையோடு பேசி அங்கே அந்த செங்கடலை 2ஆக பிளந்து பிள்ளைகள் அருமையாக அந்த பாதையில் அவர்கள் கடந்து சென்று தன்னுடைய எதிரிகள் அழிந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் விசுவாசமற்ற பிள்ளைகளாக தேவன் நமக்கு எதிராய் வரும் ஆயுதத்தை அவர் விலக்கி போடுவார் என்ற நம்பிக்கையற்ற பிள்ளைகளாக அவரை ஆர்ப்பரித்து பாடுவதற்கு பதிலாக மீண்டுமாக முறுமுறுப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் நம்மோடு இருந்து அவர் தண்ணீர்களை கடப்பதற்கும் ஆறுகளை நாம் கடக்கும் பொழுதும் அந்த தண்ணீர் நம்மேல் படாதவாறு அருமையாக, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கடல் மேல் நடந்து வரும் பொழுது பேதுரு நானும் வருகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் வா என்று சொன்னார். நடந்து வரும்போது உலகப்புறமான காரியத்தில் அவன் சிந்திக்க தொடங்கி மூழ்க தொடங்கினான். ஆண்டவர் அவனை பற்றி கொண்டார். நமக்கு வருகின்ற எல்லா ஆயுதங்களையும் தேவன் நம்மை அப்புறப்படுத்துகிறவராக நாம் காணப்படுகிறோம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக நம்ம காணப்படுகிறார். எங்களுக்கெல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான். எங்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல 3 வருஷம் தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே எங்களுக்கெல்லாம் இருக்க முடியாது. அப்படியே சலிச்சுட்டே நாங்கள் போவோம். ஒவ்வொரு பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஊராக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி நாங்கள் ஒரு ஊருக்கு போகும்போது ஐயோ எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் அந்த ஊருக்கு நாங்கள் போனனால அநேக நன்மைகளை பெற்ற பிள்ளைகளாக, அதாவது நாங்கள் பின்னிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களும் எண்ணில் அடங்காது அவ்வளவு நன்மைகளை தேவன் எங்கள் வாழ்வில் செய்திருக்கிறார். நமக்கு எதிராக வரும் எல்லா ஆயுதமும் வாய்க்காது போகும். ஒரு சில வேளைகளை வந்துட்டு நான் அந்த ஊரில் இருந்தேன்னா எனக்கு அநேக பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனால் அற்புதமான தேவன் அது நான் அங்கே போயிடணுன்னே அதை உணர்வேன். இந்த பிரச்சனை ஐயோ நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம அதிலேருந்து தப்பித்து விட்டோமே என்று நான் உணர்கின்ற அந்த சந்தர்ப்பம். தேவனாகிய கர்த்தர் நம்மளை எல்லாம் வந்துட்டு ஒரு செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தேவனாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த அந்த இதில் பார்க்குறோம், நீ அக்கினியை கடக்கும்போது வேகாதிருப்பாய் என்று நாம் பார்க்கிறோம். தானியேலுடைய புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். அதற்கு அங்கு அந்த தானியேல் 3:25 அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் என்று நேபுகாத்நேசர் ஒரு சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். 4 பேர், அதாவது சாத்தான் அந்த தானியேலுடைய நண்பர்கள் அந்த 3 பேருக்கு எகென்ஸ்டாக அவங்க, அதாவது அந்த சிலையை வணங்காத நிமித்தம் பல்வேறு சூழ்ச்சிகள் நிமித்தம் அந்த அக்னியில் போட்டு அவர்களை கொல்ல வேண்டும் என்று அங்கே அவன் சூழ்ச்சி செய்கிறான். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வரவிருந்த அந்த ஆயுதத்தை அவர் நீக்கப்படுவதை பார்க்கிறோம். அது அல்லாத ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. நேபுகாத்நேசர் ஆண்டவருடைய நாமத்தை அவர் அங்கு மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு ஜீவிதம் நாம் வாழ்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். நமக்கு
சோதனைகள் வந்துவிட்டதே என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் தூசிக்காத பிள்ளைகளாக, எவ்வாறு தானியேல் அவர்கள் நண்பர்கள் வந்துட்டு தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தினார்களோ, தேவனுடைய தாசர்களே என்று நேபுகாத்நேசர் அவர்களை வந்துட்டு அதிலிருந்து அந்த அக்னி ஜுவாலையிலிருந்து வெளியே வர சொல்வதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய தேவன் மெய்யான தேவன் என்று நல்ல ஒரு சாட்சி பகருவதை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட பிள்ளைகளாக நாம் இந்த பூலையில் நாம் வாழ்கிறோமா என்று நாம் சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எரேமியா 1:19 நாம் பார்க்கிறோம், அவர்கள் உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அநேகர் நமக்கு எதிராக அநேக போராட்டங்களை நமக்கு முன்பாக வைப்பார்கள், ஆனால் அதில் ஒன்றும் நம்மை அணுகாது, அதில் நாம் மேற்கொள்வோம் என்று நாம் இங்கு பார்க்கிறோம். அருமையான பக்தன் யோபுவை நாம் பார்க்கிறோம். அவருக்கு அநேக பிரச்சனைகள் சாத்தான் மூலமாக வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் பொறுமையாக இருந்து அந்த சோதனையை மேற்கொண்ட நிமித்தம் ஆண்டவர் அவரை கைவிடாமல் அவரை காத்த நிமித்தம் அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்ற மகனாக வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். நாம் எவ்வாறு காணப்படுகிறோம்? நமக்கு வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வரும்பொழுது நாம் தேவனை விட்டு விலகுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா, அல்லது நல்ல ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் எனக்கு அநேக நன்மைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார் என்று நாம் பகிர்கிறோமா என்று நம்ம சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்படணும். எனக்கு அடிக்கடி ஒரு வீக்னஸ் உண்டு. நான் அன்னைக்கு முறை என்ன சொல்லி என்னை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருப்பேன். உடனே என்னுடைய நண்பர் ஒன்று கேட்டார், நீ உன்னை ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னியே, உனக்கு இதில் உனக்கு ஒரு குறைபாடு இருக்கிறதே, இதற்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்று. அது எனக்கு அது ஒரு உறுத்தலை தான் இருந்துச்சு. இருந்தாலும் என் தேவன் அதற்கென்று ஒரு தருணத்தை வைத்திருப்பார், சமயத்தை வைத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நான் சொன்னேன். அதனால் ஆண்டவர் நமக்கு அநேக அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். நம்ம அவர் ஒரு காலம் அவரை விட்டு கொடுக்காத பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 91:15 ஆண்டவர் விரும்புவதில் என்னென்னா, அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நமக்கு ஆபத்து வரும்பொழுது அவரை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளாக, ஒருபோதும் இந்த ஆபத்தை கண்டு நாம் பயப்படாத பிள்ளைகளாக, நமக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதத்தையும் நாம் அது கண்டு அஞ்சாத பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது தேவன் அதை வாய்க்காதே போக பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அவர் ராஜாவாக பொறுப்பேற்ற போதும் அவருடைய அரியணையில் அமர முடியாத ஒரு சூழ்நிலை, சவுலின் மூலமாக அநேக பிரச்சனைகளை அவர் நேரிட வேண்டியிருந்தது. பின்பாக அவருடைய சொந்த மகன் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு அநேக பிரச்சனைகளை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் தேவன் தாவீதோடு இருந்து அவருடைய ஆபத்து காலத்திலே தாவீதோடு இருந்து அவரை வழிநடத்தி வந்ததை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்மோடு இருந்து அது தப்புவித்து நம்மை கனப்படுத்துவராக நாம் காணப்படுகிறோம். ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துகிறவராக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக உபாகமம் 31:6 தேவன் இவ்வாறாக நம்மிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பலம் கொண்டு திடமானதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்ததாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக நாம் இங்கு பார்க்கிறோம், தேவன் எப்பொழுதும், அதாவது இந்த இஸ்ரவேல் மக்களை 40 வருட காலமாக அவர்களை பகலிலும் இரவிலும் அவர்களை அற்புதமாக வழிநடத்துவதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு பல்வேறு இடையூறுகள் இருந்தாலும் அற்புதமாக அவர்களை வழிநடத்தி வந்த தேவன், பகலிலே மேக சம்பந்தமாக இரவிலே வெளிச்சத்தை காண்பித்து அவர்களை அற்புதமாக வழிநடத்தி வந்த தேவன். நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களோடு நான் இருக்கிறேன் அப்படி தான் சொல்கிறாரு.
நம்ம தான் ஒரு சிறு சிறு காரியத்திற்காக மனசோர்வற்ற பிள்ளைகளாக என்ன ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் என்று நாம் பின்மாறுகிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். அவரை துதிப்பதற்கு மகிமைப்படுத்துவதற்கு நாம் சற்று பலவீனம் உள்ளவர்களாக நாம் காணப்படுகிற பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். நாம் அவருக்கு முன்பாக அவருக்கு விசுவாசத்தோடு அவருடைய வேலையை அவர் நமக்கு கொடுத்த அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்யும் பொழுது தேவன் நம்மளை அற்புதமாய் வழிநடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3:13 இவ்வாறாக சொல்கிறது, அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். நான் செய்கின்ற வேலை என் தேவன் அறிந்திருக்கிறார். என்னுடைய மனது என்ன என்று என் தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அறிகிற தேவனாக காணப்படுகிறார். அதனால் நம்ம யாருக்கும் அஞ்ச வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை. நான் யாரிடத்தில் நான் நல்லவன் என்று அங்கே சர்டிஃபிகேட் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வேலைப்பாடு நான் என்ன செய்கிறேன் என்று அவர் அறிந்து கொள்ளக்கூடிய தேவனாக அவர் அங்கே காணப்படுகிறார். அதனால் உலகத்தில் பலர் நம்மளை நம்மளை சொல்லலாம், நீ என்ன வேலை செய்கிற. நம்ம இப்போ எனக்கு நான் 57வது வயதை நான் இப்போ எட்டியிருக்கிறேன். நானும் என்னுடைய சிறு வயது முதற்கொண்டே நான் கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் ஒரு நாளும் நான் என்னை தொய்வுங்கிறதே எனக்கு கிடையாது. எனக்கு கொடுத்த வேலையை விட நான் 3 மடங்கு அதிகமாக தான் நான் வேலை செய்கிறேன். நான் வாங்குகிற சம்பளம் ஒரு சம்பளம், ஆனால் நான் என்றைக்கு நான் சார்ஜ் எடுத்தனோ அன்னையிலேருந்து நான் 3 ஸ்கூலு 2 ஸ்கூலு இந்த மாதிரி தான் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் என்னை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எல்லாம் சும்மா உள்ளே உட்காந்துருக்க, நீ என்ன அவர்னே அவங்க அந்த அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அப்படியே ஊண்டிங்காக இருக்கும். அப்படியே மனசு அப்படியே வெந்து போயிடும். அவ்வளோ உதர்த்திகள்லாம் பேசுவாங்க. ஆனால் அதை பற்றி நான் இப்போ அதெல்லாம் லீஸ்ட்டு பாரு எடுத்துக்கிறது. இவங்க என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கறது? என் தேவன் பரிசுத்த ஆவியானவர் என் வேலைப்பாடை அறிந்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் எனக்கு சில காரியங்களை வைத்திருப்பார், அது எனக்கு நன்மையாக நடக்கும். அதாவது இதுவரை ஆச்சு நான் சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நான் என் குடும்பமாக மன திருப்தியோடு வாழ்ந்துட்டுருங்க. என்னுடைய தேவை என் தேவன் பூர்த்தி செய்திருக்கிறார். அற்புதமான தேவன். அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. எனக்கு நான் பெருசாக என் தேவனிடத்தில் எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், எதுவுமே நான் கேட்டதில்லை. ஆனால் என்னுடைய நண்பர்கள் என்னை ரொம்ப அப்பப்போ என்னை இது பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு கார் வாங்க அப்படி. எனக்கு அதாவது என் தேவனுக்கு அது இஷ்டம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் வாங்குறதே இல்லை. எனக்கு அது இப்போ நம்ம நினச்சோம்னா வாங்கிடலாம். ஆனால் அது என் தேவனுக்கு என்னைக்கு அது விருப்பம் இருக்கிறதோ அன்று அதை நம்ம பார்த்துக்கலாம். என்னுடைய இதே நடுதான் போய் ஒரு கடன் பட்டு அதில் நம்ம பல்வேறு இன்னல்களை அனுபவிப்பது நிமித்தம் அதில் படாமே இருக்கலாம். நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் கடன்னா எனக்கு என்னென்னே தெரியாது. நான் அவ்வளோ கரெக்டாக இன்னும் நான் ஒரு பட்ஜெட் போட்டு அதில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் இப்போது கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாக நான் கடந்து சென்றேன். இப்போ தான் எனக்கு உலகம் என்னன்னு சொல்லி அப்படியே நான் கொஞ்சம் அப்படியே பார்த்து உண்மையுமே எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. அதாவது நம்ம கையில் உள்ள பொருளை வச்சு தான் இந்த லோன் வாங்குகிறோம். ஆனால் அதற்கு எவ்வளோ கஷ்டங்க தெரியுமா? மனம் அடி வெறுத்தே போச்சு. என்ன வாழ்க்கை இது? அதான் நான் உலகப்புறமான அந்த மக்களெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன். எத்தனை பேர் அதாவது தன்னுடைய வாழ்க்கையை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூசைட் பண்ணுறவங்களெல்லாம் நான் நினச்சி பார்த்தேன். அப்போ தான் நினச்சி பார்த்தேன் நான். அது வாங்கிறது 12 லட்சம், ஆனால் அதுக்கு செலவு பண்ணி அதில் ஏதோ ஒரு பங்கு அப்படி போயிடுது. உடனே அதுக்கு நம்ம எப்படியோ நம்ம ரீபேருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கேட்டணும், அந்த பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டணும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதற்கு முன்பாக நம்ம செலவு பண்ண வேண்டிய அந்த அமௌண்ட்டை நான் நினச்சி பார்த்தோன்னே எனக்கு, ஆனால் என்ன பண்ணுறது, சில சூழ்நிலைகள் வாங்கத்தான் வேண்டியிருக்கு. ஆனால் என் தேவன் என்னோடு இருக்கிறார், அதையும் வாய்க்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் முன்னோட்டு போய் கொண்டிருக்கிறேன். அதனால் வாழ்க்கையில் இது சாத்தான் நிறைய குழப்பங்களை கொண்டு வருவான்.
இப்போ நேற்று ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எனக்கு. நம்ம ஸ்தாபனத்தில் வேலை செஞ்ச ஒருத்தருடைய மனைவி என்கிட்ட பேசினாங்க. அதாவது அவங்க எங்களுக்கு வந்துட்டு இப்போ 95லேருந்து வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம மிஷின்லேருந்து பென்ஷன் கிடைக்காது. அவர் வந்துட்டு இப்போ அந்த ரிட்டையர் ஆனவர் வந்து 94ல் உள்ள ஜாயின் பண்ணியிருக்கிறார். ஒரு வருடம்தான். ஆனால் என்னுடைய கணக்குப்படி அவர் வேலை செஞ்ச நான் அப்போ சம்பளம் என்ன வாங்கியிருப்பாருன்னா ஒரு 700-800 ரூபா வாங்கியிருப்பாரோன்னு எனக்கு டவுட்டு. ஏன்னா நான் 1200 சம்பளம் வாங்கினேன். ஆனால் அந்த நபர் எனக்கு கண்டிப்பாக என்னுடைய கணக்கு பிரகாரம் அவர் 800 தான் சம்பளம் வாங்கியிருப்பார். அந்த 800 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், ஒரு 12 மாதத்துக்கு எவ்வளோ இருக்குது. இதில் எவ்வளோ நமக்கு ரிட்டைர்மெண்ட் ஃபண்டு அவங்க தருவாங்க? ஒரு வருஷம் தான். ஏன்னா அவர் 94ல் ஜாயின் பண்ணியிருக்காரு. 95ல் அந்த அந்த ரிட்டைர்மெண்ட் ஃபண்டு நீங்கள் ஏன்னா நாங்கள் எங்களுடைய பிஎஃப்எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. அந்த கவர்மெண்ட் தான் இன்னும் எங்களுக்கு அந்த பென்ஷன் அமௌண்ட்டெல்லாம் தீர்மானிக்கும். இதில் நம்ம மிஷின் அது ஸ்கூல்மான்னு சொல்லியிருக்கேன் நான். சர்ச்சு அவங்களுக்கு அந்த ஸ்கூல் இப்போ இந்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்கள அந்த குழப்பி விட்டாங்க. அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் எங்களுக்கு பென்ஷன் கிடைக்குமா கிடைக்காதா? இது அவங்க நம்மளை இது பண்ண தொடங்கினாங்க. எனக்கும் அவங்கள எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இல்லை. எனக்கும் ஒரு பயம், நான் ஏதாச்சும் சொல்ல போக பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிவிட்டு நான் அந்த உரிய அந்த அதிகாரியோடைய ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்க தானே கரெக்டான அந்த சொல்யூஷன் தர முடியும். அதனால் ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் வந்தால் கொஞ்சம் அதாவது அவங்க போய் குழம்பி, அதாவது போகிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு மிஷின்லேருந்து பென்ஷன் கிடைக்குமே, அது அப்ளை பண்ணலையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள குழப்பிக்கொண்டே இருந்தாங்க. அவங்க 7th டேயில் நான் வேறு சபையிலிருந்து நான் இந்த சபைக்குள்ளே இந்த நபரை நான் திருமணம் செய்து நான் படுகின்ற வேதனைகள் அதிகம் சொல்லிட்டு அப்படி புலம்புறாங்க. எனக்கு அப்படியே மனசு அப்படியே எனக்கு வேதனையாக இருந்துச்சு. அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த நன்மையான காரியங்களெல்லாம் மறந்துடுறோம். ஏதோ ஒரு காரியம் அது நமக்கு வாய்க்காமல் போகும்போது நம்ம எவ்வளோ அதாவது அந்த ஸ்தாபனத்தவே நம்ம தூசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படுறோம். என்னுடைய கண்ணு முன்னாலே நான் இப்போ இங்கே இந்த கையாலேயே இங்கே நிறைய பேருக்கு, அதாவது அவங்க படிப்பாக இருக்கட்டும் மற்ற காரியங்களாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு கொடுத்து உதவி இருக்குது இந்த ஸ்தாபனம். அதே நம்ம சபை விசுவாசிகளும் நிறைய பேர் அநேகருக்கு இந்த உதவி செஞ்சுருக்காங்க நான் பார்க்குறேன். அவங்க எல்கேஜிலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒரு 5 பைசா அவங்க செலவு பண்ணல. இந்த ஸ்தாபனம் அவங்கள வழி நடச்சு. ஆனால் ஈஸியாக என்ன சொல்கிறேன்னா, சும்மா அதாவது அந்த வயதான காலங்களில் வந்தோடனே என்னுடைய ரத்தத்தை அதாவது ஒரு சிலவங்க சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே என்னை பிளட் அப்படியே செக் பண்ணிட்டாங்களாம். ஆனால் இந்த மிஷின் இந்த சபைக்கு இந்த ஸ்தாபனத்துக்குள்ளே அவங்க வேலைக்கு வரும்போது அவங்களுடைய அவங்க குவாலிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும் அவங்க இந்த ஸ்தாபனத்துக்குள்ளே வரும்போது. ஆனால் அவங்க கடவுள் கிருபையால் இந்த ஸ்தாபனம் அவங்கள ஒவ்வொருபடியாக அப்படி வளர்த்தி விட்டு அவங்கள ஒரு நல்ல ஒரு டீச்சருடைய ஸ்தானத்தில் வளர்த்தி வச்சு கடைசியில் என்ன ஒரு பிஎட்டுங்கிற ஒரு அந்த இது முடிச்சிருவாங்க. முடித்த உடனே இது உண்மை நடந்த சம்பவம் நான் சொல்கிறது. இது 54 வயசில் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது. உடனே அவங்க என்கிட்ட நின்று என்னிடத்துல சொன்ன இந்த வார்த்தை, இது என்ன மிஷின் அப்படியே என்னுடைய ரத்தத்தை அப்படியே பிழிஞ்சு எடுத்துருச்சு. அதாவது இந்த வார்த்தை தான் சக் பண்ணிருச்சு. இப்போ நான் சக்கையாக நான் இப்போ தான் வெளியே போகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. வேதனையான ஒரு இதை நம்ம கேட்கும். அதான் சாத்தான் அப்படியே நம்மளை குழப்பி ஓடுகிறவனாக காணப்படுவது நாம் பார்க்கிறோம். ஒரு காலம் நமக்கு விரோதமாக வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் இங்கே வாசித்த வசனம் மூலமாக தேவன் இங்கே பார்க்கிறோம். ரோமன் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை மீண்டுமாக வாசிக்க முடியும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ரோமன் 8:28. இங்கு நாம் பார்க்கிறோம், நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருப்பது தேவனுடைய ஒரு திட்டம்.
நான் வந்துட்டு வால்பாறை பகுதியில், அதாவது ஏதோ ஒரு மூலையில் எனக்கு அந்த பக்கம், நாங்கள் இருந்த எஸ்டேட்டுக்கு அந்த பக்கம் வெறும் சோலை, திக் ஃபாரஸ்ட்டு. உங்களுக்கு தெரியும், ஆனைமலை தொடர், அந்த 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 இது வெஸ்டர்ன் கோஸ்ட்டு, அந்த இதில் அதுதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் கடந்து போனோம்னா மூணாறு, அந்த பகுதி தான் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த இடத்துல நான் வசித்து வந்தேன். எங்கள் இடத்துல வந்து சத்தியம் சொல்கிறதுக்குன்னு யாருமே அங்கே இல்லை. ஆனாலும் அது இன்னொரு குணாட்சி என்னென்னா, நாம் யார்ட்டையுமே பேசவும் மாட்டேன். எனக்கு 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 கொடுக்கப்பட்ட என்னென்னா, நான் ஸ்கூல் போகிறேன்னா அவ்வளோதான். ஸ்கூல்லேருந்து அடுத்து வந்து பஸ் ஸ்டாண்டு வருவேன், பஸ் ஏறுவேன், நேராக வீடு. ஒரு ஆள்கிட்டையும் பேச மாட்டேன். எனக்கு வந்துட்டு நண்பர்கள் என்பது அரிது. அப்பேற்பட்டவனாக நான் வாழ்ந்தேன். ஆனால் எனக்கு தேவனுடைய வசனம் கொடுக்கப்பட்டது. அது கொடுக்கப்பட்டதுங்கிறத விட அது என்னது பட்டு என் மேலே அதாவது திணிக்கப்பட்டதுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு நாள் வந்து எங்கள் அண்ணன் வந்தாப்புல, எங்கள் அண்ணன் வால்பாறை அந்த மெயின் அந்த சிட்டியில் வந்து கடை வச்சுருக்கிறாரு, வாட்ச் மெக்கானிக். அவர் கடை வச்சுருக்காரு. அருகாமையில் வந்துட்டு ஒரு அட்வென்டிஸ்ட் டெய்லர் இருந்தார். அவர் மூலமாக இன்றைக்கி, அதாவது நான் +2 முடித்து சும்மா வீட்டில் கொண்டு வந்தேன், ஒரு வருடம் சும்மா. உடனே சரி, அவர் மூலமாக எனக்கு வந்துட்டு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. இப்படி எனக்கு வந்துட்டு பூனாவில் வந்து ஸ்பைசர் கல்லூரியில் போய் படிக்கிறதுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. உடனே சரி போகிறேன்னு கேட்டாங்க. நானும் போகிறேன். எனக்கு தமிழை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. சரி போகிறேன்னா போகிறேன் அப்படின்ட்டு உடனே ஞானஸ்நானம் எடுக்கணுன்னாங்க. ஞானஸ்நானம் எடுத்துருவோம் அப்படின்னு உடனே பாஸ்டர் சொன்னார். பாஸ்டர் மனைவி சொன்னாங்க, நீ ஸ்பைசர் கல்லூரிக்கு போகிற, அதனால் உனக்கு வந்துட்டு, அதாவது நம்ம இப்போ வந்து நான் இப்போ என்னுடைய அனுபவம் நான் பார்த்தேன்னா, பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ யாராவது ஞானஸ்நானம் எடுக்கணுன்னா கிளாஸ் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு அது என்னென்ன ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு கத்தோலிக்க சபையிலிருந்து வந்தவன். எனக்கு வந்துட்டு எனக்கு எதுவுமே அங்கே போதிக்கப்படலை. நேராக கொண்டு போய் ஸ்பைசர் காலேஜில் கொண்டு போய் பாஸ்டர் என்னோட சேர்ந்து ஒரு 3 பேர் கொண்டு போய் விட்டாங்க. நீ போய் அங்கே போய் படிச்சுக்குவ அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அவ்வளோதான். ஆனால் நான் சத்தியத்தை படித்தேன்னா என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் கல்லூரி முடித்தேன், மீண்டுமாக வந்தேன். நான் ஆண்டவருக்குள்ளே இல்லை, திரும்ப வெளியே போயிட்டேன். திரும்ப வெளியே போயிட்டு ஒரு கொஞ்சம் 5-6 மாதமாக நான் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை விடலை. நீ வந்துட்டு என்னுடைய பிள்ளை, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ என் தீர்மானத்தின்படி நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி என்னை மீண்டுமாக அழைத்தான். அதான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வந்து அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள் ஆகிய நாம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகிய நாம், சகலமும் அவரிடத்திலிருந்து பெறக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். 1 பேதுரு 5:10 நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்துவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நாம் இங்கு பார்க்கிறோம், நமக்கு வந்து ஒரு சில சோதனைகள் நம்ம வரலாம். உடனே நம்ம சோதனையிலிருந்து நாம் பின்வாங்கி செல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம், ஆண்டவர் வந்துட்டு சில நேரங்களில் நம்மளை புடமிடுவதற்காக ஆண்டவர் ஒரு காலம் நமக்கு வந்துட்டு அந்த சோதனை வைப்பதில்லை. சோதனை வரும்பொழுது அதை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நம்ம நிலையாக நிற்பதற்கு அவர் நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அடுத்து ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் நிமித்தம் நம்ம அநேக பாடுகளை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக இங்கு நாம் பார்க்கிறோம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும்
ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அன்புள்ள தேவன் இதற்கு என்ன நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நமக்கு எல்லா இந்த நம்ம வாசித்த இந்த எல்லா துன்பம் துக்கம் பசி எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதிலெல்லாம் நாம் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அடுத்ததாக சோதனை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருபவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சோதனை சகிக்கிற மனிதன் அவன் பாக்கியவான், தேவனுடைய கிரீடம் அவனுக்கு கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார் என்று இங்கு நாம் பார்க்கிறோம். ஒரு காலம் ஆண்டவர் நம்மை சோதிப்பதில்லை. அவர் கொடூரமானவர் அல்ல, அவர் அன்புள்ள தேவன். நம்மால் தான் நமக்கு பிரச்சனையே. இப்போ நான் எனக்கு சில பிரச்சனைகள் வருகிறது என்றால் அது என்னால் ஏற்பட்டது தான். இப்போ யாராவது என் இடத்துல எதை பேசினாங்கன்னா உடனே டென்ஷன் அடித்து அவங்கள்ட்ட நான் பேசுகிறம்போது எனக்கு தலைவலி தான். ஏன்னா அதன் நிமித்தம் நான் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் ஆண்டவர்னால் எனக்கு அந்த சோதனை வர்றதில்லை. ஆனால் என்னால் தான் அந்த சோதனை. அதே மாதிரி இந்த உலக இச்சைகள், நான் சுகமாக வாழ வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கும் பொழுது அநேக பிரச்சனைகள். இப்போ எனக்கு ஒரு சம்பளம், எனக்கு இவ்வளோ தான் அப்படின்னு இருக்கும்போது நான் அதற்குள்ளாக நான் வாழும்பொழுது நாம் சந்தோஷமாக நம்ம வாழ்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக நம்ம ஆசைப்படும் பொழுது அங்கே பிரச்சனைகள் வருவதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஆதியாகமம் 50:20 சொல்கிறது, யோசேப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். யோசேப்புக்கு அவர்களுடைய சகோதரர் தீன்மை செய்தார்கள். ஆனாலும் அங்கே அந்த தீன்மைக்கு அவர் நன்மை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக ஆண்டவர் யோசேப்பை உயர்ந்த ஒரு அடைக்கலத்தில் வைத்து தன்னுடைய குடும்பத்திற்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியவராக நாம் காணப்படுகிறோம். அதனால் எந்த ஆயுதமுமே வாய்க்காத போகும் பார்க்கிறோம். உபத்திரமும் பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கிறது என்று நாம் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நமக்கு உபத்திரவம் வரும்பொழுது அதை பொறுமையாக நாம் சந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக, தேவனுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். கடைசியாக எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர்களை நீதிமான்களாகவும் அவர்களை மகிமைப்படுத்தக்கூடிய தேவனாகவும் இருக்கிறார். தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மளை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு காலம் நம்மளை அவர் கைவிட மாட்டார். சாத்தான் நமக்கு பல்வேறு இன்னல்களை, துயரங்களை, துக்கங்களையும் நமக்கு கொடுத்தாலும் அதை பனி போல மாற்றுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். நம்மளை எந்த நாவு நமக்கு எதிராக பேசுகிறதோ அவர்களை குற்றப்படுத்துகிற அந்த பாக்கியத்தை நமக்கு தேவன் தருகின்ற தேவனாக இருக்கிறார். நமக்கு வருகின்ற எல்லா ஆயுதங்களையும் அவர் அதை அப்புறப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவன் அன்பான தேவன், நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அவருடைய அன்பை நாம் ருசி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக, இந்த உலகத்தில் அவருக்கு ஒரு நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஒரு காலம் நமக்கு விரோதமாக வரும் ஆயுதங்களை கண்டு பயப்படாமல் தேவன் இருக்கிறார், எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு, எப்படி நேபுகாத்நேசர் ஒரு நல்ல ஒரு சாட்சி தானியேலுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டாரோ, அதே போல் நாமும் இந்த உலகத்தாருக்கு நான் தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி வரக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோமாக. ஆமென்.
சாட்சிகளுடன் கூடிய நல்ல தெய்வ செய்திக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தூதை சுமந்து வந்த தேவதாசனை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த கேட்ட செய்திக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக யாவரும் எழுந்து நின்று 138வது பாடலா அடைக்கிழமை உமது அடிமை நான் ஆர்ப்பரிப்பேனையாக மகிழ்ந்தேன் என்று பாட 138வது பாடல். அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே அடைக்கலமே அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே ஆடைகளமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே ஆடைகளமே கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ கூப்பிட்டு என்னை குணமாக்கி நீரல்லோ கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ கூப்பிட்டு என்னை குணமாக்கி நீரல்லோ கூலியில் விழாதபடி காத்தில் கொண்டீரே அழுகையை கரிப்பாக மாற்றிவிட்டீரே ஆடைகளமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே ஆடைகளமே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் மனிதனை காட்டுபவரை நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே ஆடைக்கலமே. யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எல்டர் ஆண்டப்பன் சார் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழிநடத்தும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, சுவாமி இந்த அருமையான வேலைக்காக மீண்டுமாக என் தேவனுக்கு நன்றி எடுக்கிறோம், சோசரிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் எங்களோடு இந்த கர்த்தாவே, என் தேவனுடைய வசனங்களை ஆண்டவரை ஆராய்வதற்கு நீர் காண்பித்த தயவுக்காக சோசரிக்கிறோம், நன்றி எடுக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரே முக்க நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே சாத்தான் எங்களுக்கு அநேக ஆண்டவரே வேதனைகளையும் துக்கங்களையும் ஆண்டவரே மனசோர்வுகளையும் எங்களுக்கு தந்தாலும் என் தேவன் இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் வாய்க்காதே போகும்படியாக செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீர் எங்களோடு இருந்து கர்த்தாவே எங்களை நடத்துகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். அவர் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே பார்த்து கொள்வார் என்று கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக என் தேவன் ஆண்டவரே நீர் எங்களை மகிமைப்படுத்தக்கூடிய தேவனாகி இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரக்கூடிய பிள்ளைகளாக தேவன் எங்களை கனப்படுத்துகிறார் என்பதை நாங்கள் அறியும்படியாக என் தேவன் எங்களை ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டுமாய் மிகஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே இந்த உலகில் நாங்கள் வாழ்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாக ஆண்டவரே இந்த உலகத்தார் எங்களை எள்ளி நகையாடினாலும் கர்த்தாவே
நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று கர்த்தாவே நல்ல ஒரு சாட்சி பகரக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் கர்த்தாவே அநேக சோதனைகளை சந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த தேவன் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவரை நல்ல ஆண்டவரை கிரியைகளை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக தேவன் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை ஆண்டவரே செய்திருக்கிறார் என்று நாங்கள் ஆண்டவரை சாட்சி பகரக்கூடிய பிள்ளைகளாக காண்பதற்கு என் தேவன் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் மிக்கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் தேவனுடைய கரம் இருந்து வழிநடத்த வேண்டுமாய் மிக்கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உமது செய்திகளை ஆண்டவரே மற்றவர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே உமது வெளிச்சத்தை உமது ஒளியை மற்றவர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களோடு தயவுபாராட்ட வேண்டுமாய் உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். தகப்பனே, வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த தேவன் ஆசீர்வதியும் மன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும். ஆண்டவரே நோயின் தாக்கத்தை ஆண்டவரே அப்புறப்படுத்தும். ஆண்டவரே தேவைகள் அநேகம் கர்த்தாவே, தேவைகள் என்ன என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறேன். உமது சித்தத்தின்படி கர்த்தாவே தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து மன சமாதானத்தோடு நாங்கள் வாழ்வதற்கும் ஆண்டவரே மற்றுள்ளவர்கள் கர்த்தாவே அவர்கள் மன நிம்மதியோடு திருப்தியோடு வாழ்கிறார்கள் என்று கர்த்தாவே நாங்கள் பார்க்கிறோம். அதன்படி கர்த்தாவே அவர்களும் என் தேவனை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுக்காக வைத்து பண்ணப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்திற்கென்று நீர் எங்களுக்கு அந்த கொடுக்க போகின்ற அந்த ஜீவ கிரீடத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை வாழ்வதற்கு அநேகரை என் தேவனுடைய மந்தையில் சேர்த்து கர்த்தாவே அவர்களும் என் தேவனுடைய ஆண்டவரே அந்த ஜீவ கிரீடத்தை பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை நாங்கள் அவர்களுக்கு தரும்படியாக என் தேவன் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக கர்த்தாவே எங்களை உங்கள் திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நாளைய தினத்திலும் ஆண்டவரே என் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து கர்த்தாவே உம்மை அப்பா பிதாவே இன்று அழைக்கத்தக்கதாக ஆண்டவரே உம்மை துதித்து பாடத்தக்கதாக நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தந்து நாளைய தினத்தில் எங்களை ஒருமித்து ஆண்டவரே உமது ஆலயத்தில் சேர்க்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்ததாமே இந்த ராம் முழுவதும் எங்களோடு இருந்து ஆண்டவரே நாளைய தினத்தில் ஆண்டவரே உமது மகிமைப்படுத்துவதற்கு நீர் அந்த நாளை நாங்கள் காண்பதற்கு என் தேவன் தயவு பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தை ஜெபம் கேளும் என் ஜீவனோட தகப்பனே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரச்சனாமத்தை ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழிநடத்தல் ஒத்தாசையும் நம் அனைவரோடும் வளர்த்தப்பட்ட பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென்.